கூடிய சீக்கிரமே பாண்டியன் வந்து கதிர் ராஜியை புரிஞ்சு ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் ராஜ் கல்யாணத்தால கோவமா இருக்கிற பாண்டியன் வந்து வீட்ல இருக்கவங்ககிட்ட பேசாம எதுவுமே சொல்லாம வெளியே போயிடுறாரு. வீட்ல இருக்க எல்லாருமே பாண்டியன் எதுவும் பண்ணி போறான்னு சொல்லி ரொம்பவே பயந்து போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியன் வந்து வழக்கம் போல அவர் கடைக்கு போயிடுறாரு. கடையில போய் தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப பாண்டியனை தேடி போற சரவணன் வந்து அவர் கடையில இருக்கிறத பார்த்துட்டு வீட்ல விஷயத்த சொல்லிடுறாரு. அப்ப பாண்டியன் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் சரவணன் கிட்ட, நான் சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். வளர்றப்ப எனக்கு அவ்வளவு அவமான அசிங்கம்லாம் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என் பசங்களை கஷ்டப்பட விடாம வாழ்க்கையில நல்லா செட்டில் பண்ணி விடணும்னு நினைச்சேன். அது என்னோட தப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு. யார் முன்னாடி நான் நல்லா வாழணும்னு நினைச்சனோ அவங்க முன்னாடியே என்னை தலைகுணவு ஏற்படுத்திட்டானேன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிர் மேல ரொம்பவே கோவமாவும், கல்யாணம் தான் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுன்னு வருத்தமாவும் உட்கார்ந்திருக்காரு. பாண்டியன் கடையில தான் இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சதும் கோமதியும் வீட்டுல இருக்கவங்களும் நிம்மதி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி வந்து நம்மளாலதான் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. கதிராவது ராஜிக்கு ஏதாவது ஆறுதலா 2 வார்த்தையை சொன்னா பரவாயில்ல. கண்டிப்பா ராஜி வீட்டுக்காரங்க இதோட அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. மறுபடியும் எங்க வீட்டு பொண்ணு அனுப்பிச்சுன்னு சொல்லி வீட்டுல வந்து பிரச்சனை பண்ண தான் போறாங்க. அதுக்குள்ளாட்டியும் பாண்டியன் வந்து இந்த ராஜியும் கதிரை ஏத்துக்கிட்டு அவங்க 2 பேத்துக்கு சப்போர்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.